ஜிடிஎன் நேயர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்காக சென்றுள்ள இலங்கையைச் சேர்ந்த 345 பணிப்பெண்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி அமைச்சு கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் அறிவித்தது. இந்த உயிரிழப்புகள் அனைத்தும் கடந்த 3 வருட கால பகுதிக்குள் இடம்பெற்றதாகவும் இதுவரை சுமார் 36 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வெளிநாடுகளுக்கு பணிபுரிய சென்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் வாய்மூல கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொருட்டு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பதிலிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டில் மட்டும் 12,40,854 பேர் வெளிநாடுகளில் பணிபுரிய சென்றுள்ளதாகவும் கடந்த 3 வருடங்களில் உயிரிழந்துள்ள 346 பெண்களில் 70 பேர் இயற்கை மரணத்தை எய்தியதாகவும் 26 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் 36 பேர் வீதி விபத்துகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் 7 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பதிலில் கூறப்பட்டிருந்தது. வெளிநாடுகளில் முக்கியமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இளைஞர்கள் தொடர்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி அமைச்சு பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ள விடயங்களை பார்க்கும்போது புள்ளி விவரங்கள் பெரிய எண்ணிக்கையிலேயே உள்ளன. இவ்வாறு மரணங்கள் தொடர்பான தகவல்களுடன் மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் சித்திரவதைக்குள்ளாகும் இலங்கை தொழிலாளர்கள் தொடர்பிலும் செய்திகள் கிடைத்த வண்ணமே உள்ளன. மிக அண்மைய சம்பவமாக வாகரை பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பார்வையை இழந்த நிலையில் நாடு திரும்பியுள்ளதை குறிப்பிட முடியும். இந்த கொடூர சம்பவத்தை எதிர்த்து அப்பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டிருந்தது. பார்வையை இழந்துள்ள குறித்த பெண்ணின் எதிர்கால வாழ்வுக்கு யார் பொறுப்பு கூறுவது? இந்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். குறித்த பெண் வெளிநாடு செல்லாமல் இலங்கையில் இருந்திருந்தால் பொருளாதார கஷ்டங்களை எதிர்கொண்டாலும் தனது விலை மதிப்பற்ற கண் பார்வையுடன் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. அதேவேளை சவுதியில் பணிபுரிந்த இலங்கையின் தென்பகுதியைச் சேர்ந்த ஆரியவதி என்ற பெண் ஒருவரின் உடலில் 19 ஆணிகள் ஏற்றப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் அவை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டமை நினைவிருக்கலாம். இந்த சம்பவம் அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்று கூறலாம். எனினும் இந்த படுபாதக செயலை அவரது எஜமானர்கள் மறுத்துரைத்திருந்தனர். ஆரியவதியை போன்று இலங்கை பணிப்பெண்கள் பலர் மத்திய கிழக்கு நாடுகளில் இவ்வாறான கொடூர தண்டனைகளுக்கு ஆளாகியுள்ளனர், தொடர்ந்தும் ஆளாகி வருகின்றனர். இருந்த போதிலும் அவை மிகவும் அரிதாகவே வெளிச்சத்துக்கு வருகின்றன. அதேவேளை இத்தகைய மனித நேயமற்ற குற்றச்செயலில் ஈடுபடுவோருக்கு எதிராக ஆக்கபூர்வமான வகையில் தண்டனைகள் வழங்கப்பட்டதாகவோ நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவோ தெரியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் கடைபிடிக்கப்பட்டு வரும் இறுக்கமான சட்டத்திட்டங்களுக்கு மத்தியில் இவ்வாறான சித்திரவதைகள் அவர்களுக்கு பெரிதாக தெரிவதில்லை. மேலும் இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண் ஒருவருக்கு சவுதி அரேபியாவில் வேலை வழங்குனர் ஒருவர் சம்பளம் வழங்காது 16 வருடங்கள் வீட்டில் அடைத்து வைத்திருந்ததாக சவுதி அரேபிய பத்திரிகை ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. குறித்த பணிப்பெண்ணின் விசாவினை புதுப்பிக்க கோரிய போதும் வேலை வழங்குனர் அதனை மறுத்துள்ளதாகவும் வீட்டிலிருந்து வெளியே செல்வதற்கு கூட அவருக்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்களை கேள்வியுறும் போது இதுபோன்ற மனித நேயமற்றவர்களும் இருக்கின்றார்களே என்ற கவலை ஏற்படுகிறது. அத்துடன் மத்திய கிழக்கு நாடு ஒன்றில் 13 வருடங்கள் தொழில் புரிந்த பெண்ணொருவர் சம்பளம் வழங்கப்படாத நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண்ணுக்கு 60,000 ரியால் சம்பள இருப்பு வழங்கப்பட வேண்டியுள்ளதாகவும் எனினும் அந்த பணத்தை வழங்கும் நிலையில் தான் இல்லை என்று வேலை வழங்குனர் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் குறித்த வேலை வழங்குனர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பெண்ணுக்கு சம்பளம் வழங்கும் வரை அவரை சமூக பாதுகாப்பு நிலையம் ஒன்றில் அனுமதித்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இவ்வாறு அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் தொடர்பில் அடிக்கடி தகவல்களும் செய்திகளும் வந்த வண்ணம் உள்ளன.
அவ்வகையில் வெளிவராத சம்பவங்கள் எத்தனை இருக்கும் என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். இத்தனை கஷ்டங்களையும் நெருக்கடிகளையும் கேள்வியுற்ற பின்னரும் வீட்டு பணிப்பெண்கள் ஏன் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கின்றனர் என்பது குறித்தும் நாம் ஆராய்ந்தால் அதற்கு குடும்ப பொருளாதார நிலைமையே பிரதான காரணமாக அமைந்துள்ளது. தமக்கென ஒரு வீட்டை நிர்மாணித்துக் கொண்டு சமூகத்தில் ஏனையவர்களை போன்று வசதியாக வாழ வேண்டும், பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பது, மகள்மாரின் திருமண செலவுகள், வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை முன்வைத்து அதிகமான பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். நகைகளை கூட அடகு வைத்தும் வட்டிக்கு பணத்தை பெற்றும் முகவர்கள் ஊடாக இவ்வாறு வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்லும் பெண்கள் அங்கு அனுபவிக்கும் கொடுமைகளும் சித்திரவதைகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் அதிகமாகவே காணப்படுகின்றன. எவ்வாறாயினும் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்கு செல்பவர்கள், முக்கியமாக பெண்கள், தமது எதிர்காலம் மற்றும் குடும்ப நிலைமை குறித்து நன்றாக சிந்தித்த பின்னரே முடிவெடுக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு செல்வதன் மூலம் ஏற்படும் நெருக்கடிகளை விட இலங்கையில் இருந்து சுய தொழிலில் ஈடுபடுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமையை பேண முடியுமாயின் அதுவே சிறந்த விடயமாக அமையும் என்பதே பெரும்பாலானவர்களின் அபிப்பிராயமாகும்.